உங்க கீத்து ஹர்ஷி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ராகி புட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள ராகி புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகி புட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா செய்ய போறோம்? சொல்லு. ராகி புட்டு. ராகி புட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராகி புட்டு. அதனால வர டைம். இது என்னது? இதுதான் ராகி மாவா? எனக்கு வந்துட்டு சுடுதண்ணி காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு கொஞ்சமா அது காயிட்டு அதுக்குள்ள நம்ம தேங்காய் திருவி வச்சுக்குவோம். தொலா வீட்டு நிக்கிறா. வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு அவளுக்கே எங்கெங்கன்னு மறந்துட்டா போல. இப்படிதான் இந்த தேங்காய் திருவிலையும் நின்றுட்டு சீவரவ இவ்வளவுதான் இருப்பா. நான் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு செய்வோம். நிக்கிதா உனக்கு? பிடிச்சிக்கணும் ஒருத்தர் பேர் செய்யணும். கிரேட் கீர்த்தனா. இதெல்லாம் ஆஃப்டர்நூன் ஃபுட்டு. கிராஃப்ட் மாதிரி சீக்கிரமா செஞ்சுட்டா. இது ராகி மாவு, இது வந்து தேங்காய், சுடுதண்ணி கொதிச்சிருச்சு அதுக்குள்ள. இனி என்ன பண்றான்னு பார்க்கலாம். எனக்கெல்லாம் நான் செய்ய தெரியாதுப்பா. மாற்றி வச்சாச்சு. லைட்டா ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட். தெரியல. தண்ணி ரொம்ப கொதிச்சிருச்சு. கை சுடும். கை சுடலையா உனக்கு? லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்றோம். சுடாது அதிகம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி கொப்பரையில வைக்கணுமா? நல்லா அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இட்லி கொப்பரையில. சரி, இவன் மிக்ஸ் பண்ணி முடிக்கிட்டோம். ஏன்னா இது ரொம்ப ஆவி பறக்குது, உங்களுக்கே தெரியும். பார்க்கலாம். கட்டி இல்லாம அப்படியே உதிரியா, நல்லா உதிரியா பிசைஞ்சுக்கணும். சுடுதண்ணி ஊற்றி. நல்லா இந்த பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். பிடிச்சா அப்படி வரணும். அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு நல்லா உதிரியா கட்டி இல்லாம நல்லா பிணைஞ்சிக்கணும். அப்பதான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா வேகவும் செய்யும். இட்லி கொப்பரையை வச்சுட்டா கொஞ்சம் தனித்தனியா வச்சோம்னா நல்லா வேகும். கொஞ்சம் மாவு அதிகமா இருக்குல்ல, அதனால தனித்தனியா வைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு துணி, ஈர துணி மேலே போட்டோம்னா அந்த தண்ணி விழுவுல, அது வந்து விழுகாம இது மேல விழுந்துரும். இது வந்து அடுத்த லேயர். அடியில் ஒன்று வச்சு மேலே ஒன்று தனியாக வைக்கிறா. எல்லாமே முடிஞ்சு. நீ வேகணும். எவ்வளோ மினிட்ஸ் வேகணும்டி? இப்பெல்லாம் கேட்டா எனக்கு தெரியாது. 10 மினிட்ஸ் கழிச்சு நீ ஓபன் பண்ணி எடுத்துருவியா? நீ பண்றது சொல்லு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுகரும் தேங்காவும் போடுவாங்களாமா. பார்க்கலாம் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். துணி வச்சிருக்கோம்ல, பிடிச்சிருச்சு.
இல்லையே. எந்திரிச்சிங்க. அது அப்படிதாங்க இருக்கும், சக்கரை போட்டாதாங்க சரியாகும். ஓ எந்திரிச்சா? இல்ல சொன்னா கேட்கணும். வேகலையா? இன்னும் ஒட்டு 5 minutes வச்சு பார்க்கலாம். என்னது உளுந்து வடை? கீர்த்தனா அம்மா. எங்க அம்மா நித்தினுக்கு உளுந்த வடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால உளுந்த வடை வாங்கிட்டு வந்துட்டாங்க. உளுந்த வடை, ராகி வடை. ஹாய் சொல்லிட்டு போ. இவ இந்த துணியும் சேர்த்து இது மேலே வச்சுட்டு வந்துட்டான். இப்ப அது கொதிக்குது. இது இப்படிதான் இருக்கும், இது எடுத்து போட்டாதான் நல்லா இருக்கும். எந்திரிச்சு சாஃப்டா தான் இருக்கு. எந்திரிச்சா? ஒரு வழியா வந்துருச்சு. இனி இத வந்து என்ன பண்றான்னு பாக்கலாம். கொதிக்க கொதிக்க எடுத்துக்கிட்டு இருக்கான். அது பாத்தியா? இப்படி ஆயிடுச்சு. அப்பா கூப்பிடுது. அப்பா 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. தேங்காவும் வந்து தேவைக்கப்ப போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் நிறைய யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியா. நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய். என் பையன்கிட்ட தேங்காய் போட்டிருக்குன்னு சொன்னாலே சாப்பிட மாட்டேன். சர்க்கரையும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இவன் வந்து இந்த இதுதான் பிடிக்கும் அப்படிங்கறனால இதை போடுறா. அவ்வளவுதான், புட்டு ரெடி. அவ்வளவுதானல? அவ்வளவுதான். சக்கரை போடும். சக்கரை பத்தலன்னா போட்டுக்கலாம். இதுவே பச்சை தேங்காய் நிறைய வந்துச்சு. தேங்காய் நிறைய போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ராகி புட்டு ரெடி. தம்பிக்கு போட்டாச்சு. மேல போட்டு ரெடி. அவ்வளோதான். வழியா நாங்கள் ராகி புட்டுலாம் செஞ்சு சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். வடை வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. ஏன் இத்தனை நாள் நாங்க வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எல்லாரும். அதுக்கு சொல்லு மேம். உங்களதான் மேம். வீடியோ போடலன்னா நான் பிரெக்னெண்டா இருந்தேன், அதனால கொஞ்சம் போடல. கொஞ்சம் முடியாம இருந்துச்சு, அதனால நான் போடல. அப்புறம் இவங்களும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, வேலைக்கு போயிட்டு இருந்தியா, அதனால போடல. இனி நாங்க வந்து ரெகுலரா வீடியோஸ் ட்ரை பண்ணி கண்டிப்பா கொடுத்துறோம். 1 இயர்க்கு அப்புறம் நாங்க மறுபடியும் ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.